சங்கீதம் 83:17. யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் மாத்திரமே உன்னதமானவர் என்பதை மனுஷர் உணரும்படி. யார் உணரும்படி? மனுஷர் உணரும்படி என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் மாத்திரமே யாராய் இருக்கிறார்? உன்னதமானவராய் இருக்கிறார். வாசிப்போம், சங்கீதம் 97:9. கர்த்தாவே, பூமி முழுவதற்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். இங்கே சங்கீதக்காரன் அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, பூமி முழுமைக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீர் மிகவும் உயர்ந்தவர். எத்தனை தேவர்களிலும் நீர் உயர்ந்தவர்? எல்லா தேவர்களிலும் நீரே உயர்ந்தவர். கவனிங்க, எத்தனை தேவர்கள் வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் இருக்கட்டும், அத்தனை தேவர்களுக்கும் மேலானவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். புரியுதா? இந்த உலகத்தில் எத்தனை தேவர்கள் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் அத்தனை தேவர்களுக்கும் மேலானவர் தான் யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எல்லா அதிகாரங்களுக்கும் மேலானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எல்லா வல்லமைகளுக்கும் மேலானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எல்லா துரைத்தனங்களுக்கும் மேலானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எல்லா வியாதிகளுக்கும் மேலானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எல்லா சாபங்களுக்கும் மேலானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எல்லா பிரச்சனைகளுக்கும் மேலானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எல்லா அண்ட சராசரங்களுக்கும் மேலானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென். எனவே அடிக்கடி கர்த்தரை பார்த்து நாம் இவ்விதமாய் சொல்ல வேண்டும். எவ்விதமாய் சொல்ல வேண்டும்? கர்த்தாவே, வியாதியை பார்க்கிலும் நீர் மேலானவர், பலவீனத்தை பார்க்கிலும் நீர் மேலானவர், தீமையை பார்க்கிலும் நீர் மேலானவர், கடன் பிரச்சனையை பார்க்கிலும் நீர் மேலானவர், எல்லா செய்வனைகளை பார்க்கிலும் நீர் மேலானவர், எல்லா மந்திரவாதங்களை பார்க்கிலும் நீர் மேலானவர். இங்கே சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்லுகிறான், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். எல்லா தேவர்களிலும். நம்ம ஒரு பாடலை பாடுகிறோம் பாருங்க, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் இருக்குது பாருங்க. அந்த வசனத்தை தான் அப்படி பாடலாய் மாற்றி இருக்கிறார்கள். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது, நீர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். அல்லேலூயா. அவர் நாமம் எல் எலியோன், அவர் உன்னதமான கர்த்தர், மிகவும் உயர்ந்தவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லா அதிகாரங்களுக்கு மேலானவர், எல்லா துரைத்தனங்களுக்கு மேலானவர், எல்லா பிசாசுகளுக்கும் மேலானவர், எல்லா வியாதிகளுக்கும் அவர் மேலானவர். ஆகவே ஜெபத்துல போய் பாருங்க, பிசாச உயர்த்தி பேசக்கூடாது, பிசாச மேலே தூக்கி பேசக்கூடாது, பிசாச மேன்மைப்படுத்தி பேசக்கூடாது. கர்த்தரை என்ன செய்யணும்? உயர்த்தி பேசணும். ஒரு உள்ளத்தில் பாருங்க, கொஞ்சம் பயம் இருந்தாலும் கூட பயத்தை வெளியில் காமிக்காம யாரை உயர்த்தி பேசணும்? கர்த்தரை உயர்த்தி பேசணும். எல் எலியோனை, அவர் நாமம் எல் எலியோன், அவர் உன்னதமான கர்த்தர். அவரை என்ன செய்ய வேண்டும்? உயர்த்தி பேச வேண்டும். அவரை உயர்த்தி பாருங்க, பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது, உன்னதமான கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன், வியாதிகள் மறைய ஆரம்பிக்கும், பலவீனங்கள் மறைய ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும், நோய்கள் மறைய ஆரம்பிக்கும். பாருங்க, கண் முன்பாக நிற்கக்கூடிய எல்லா அந்த பிரச்சனைகள் வேரோடு பட்டு போவது நீங்கள் என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள். ஆகவே பயத்தை பாருங்க வெளிப்படுத்தாம, பாருங்க பயத்தை பாருங்க காண்பிக்காம, பாருங்க உன்னதமான கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? உயர்த்தி காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா.